வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முத்துக்குமார் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ஜாக்லின் வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்து அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருந்து யாருமே வரலையே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு சேலையெல்லாம் பிடிக்கும், சேரீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சேரீலாம் கட்டிகிட்டு இருந்தேன், பட் இன்றைக்கும் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னென்னா என்ன ஜாக்லின் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஜாக்லின் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இன்றைக்கி வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், வரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நாளைக்கு வருவாங்க, அப்போனா நீ ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிக்கோ, நாளைக்கு ஸ்பெஷலான பர்சன்ஸ்லாம் நாளைக்கு வருவாங்கன்னு நினச்சிக்கோ அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன எதுவும் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கணும் என்னமோன்னு பயமாக இருக்குது, அதை வந்து நான் அவங்கள்ட்ட கேட்கணும் போல் இருக்குது. ஸோ எப்படா வருவாங்க அப்படின்ட்டு எனக்கு தூக்கமே வரல, இன்றைக்கே எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இதில் நல்ல பேர் கெட்ட பேர்லாம் என்ன இருக்குது? ஸோ நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நீ வந்து உங்கள் அம்மாவை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கேன்னு நினச்சிக்கோ, நிறையா விஷயத்தில் நீ வந்து ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கேன்னு நினச்சிக்கோ. ஸோ கெட்டதை விட நீ ரொம்ப அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிறத வந்து நீ வந்து நினச்சிக்கோ. அப்போ அந்த கெட்டதுங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதை எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு ப்ளம் கேக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்துக்குமரன். ஏன்னா என்கிட்ட உள்ள மைசூர் பாக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, திருட்டி போயிட்டானுங்க. ஸோ வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ளம் கேக் தரேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்குது இதெல்லாம் மைசூர் பாக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் தரேன், நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு நான் தரேன், நாளைக்கு யார் யார் ஃபேமிலி வரலையோ அவங்க எல்லாருக்குமே நான் தரேன், நீ வந்து உங்கள்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து அப்படி சொல்கிறாங்க செமையாக. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொடுத்துடாத அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஸ்வீட் இது சுகர் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு அது கொடுத்துடாத, ஸ்வீட்லாம் கொடுத்துடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜாக்லின். அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, என்றைக்காவது ஒரு நாள் தானே, ஒரு நாள் கொடுத்துறதுல என்ன ஆகிடப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வரட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ப்ளம் கேக் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, ஐயோ ப்ளம் கேக்லேயும் இதுலேயும் ஸ்வீட் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துடாத, நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இதுதான் சாக்குன்னு சொல்லி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜாக்லின். அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஓகே அது நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஜாக்லின் வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க, என்னன்னு தெரில. அவங்க இன்றைக்கி ஃபுல்லாமே அந்த அவங்க அம்மா அனுப்பிவிட்ட சேரீ எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. முத்துக்குமரன் சொல்கிறாரு, நாளைக்கு தான் உனக்கு உண்மையான கிறிஸ்துமஸ். ஸோ உங்கள் அம்மா என்றைக்கு இங்கே உன்னை பார்க்க வராங்களோ அன்றைக்கி தான் அவங்க அம்மாவோட ரியல் கிறிஸ்துமஸாக இருக்கும், கவலைப்படாத, நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு ஜாக்லின் அம்மா வராங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு.